என்ன தாமரை பண்ணிக்கிற? நானா பூ கட்டிட்டு இருக்கேன். பூ தமிழ் கடையில் வாங்கினா அது வந்து கட்டிட்டு இருக்கேன். அதான் ஒரு 200 வேணுமாமான்னு கேட்டாரு. 100 என்னால் கட்ட முடியல, 100 கொடுக்கணும், அதே கட்ட முடியல. 3 நாளாக இருக்கு. அப்படியா? நூலுமே வந்து சரியில்லை. அது வந்து மிஷின் உண்டு. இது ஏதோ கட்டிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. 10th படிக்கும் போது கட்டினது. அவ்வளோதான். சைக்கிள் எப்போ ஓட்டினா லாஸ்டா? சைக்கிள் எது கேட்குறீங்க? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சைக்கிள் லாஸ்ட்டாக 12th ஓட்டினேன். இப்போ போய் கொடுத்தா ஓட்டுவியா? இது என்ன, இது சரவணன் சார் சொன்ன டைலாக் இது? அந்த டயத்துக்கு சொல்றோமோ அதான் மேட்ரு. சொல்லு. சைக்கிள் இப்போ குத்தா ஓட்டுவதில்ல? அதான் பூ தான் கட்டின்னு இருக்கேன். அதுதான் எல்லாமே இப்படிதான். ஸ்விம்மிங் நான் எப்போ 5வது படிக்கிறப்ப கத்துக்கிந்தேன். இன்னும் ஆனா போனா ஸ்விம் பண்றது இல்லையா? அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வரும் எல்லாமே அப்படிதான். எங்களை மட்டும் வந்து இப்போ நல்லா சமைச்சு குத்திங்க, போய் சமைக்க மாட்டீங்கன்னு சொல்லி கேட்கறதில்ல. இதான் ரீசனு. அப்ப அது ஒரு ஃப்ளோவிலே இருந்தா நம்ம மட்டும் சமைக்கலாம். திடீர்னு போட்டுட்டு நம்ம வேற ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து இப்போ வேகமா சமைக்கணும்னா வராது. அதே மாதிரிதான் லேடிஸுக்குமே எல்லா வேலையுமே அவங்கவுங்க செஞ்சுன்னு இருந்தாதான், அது பழக்கத்துல இருந்தாதான் வரும். இப்போ இந்த பூ கட்டுறப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் எல்லா கூட்டு ரோட்லயும் ஒரு அம்மா வந்து பூ கட்டின்னு உட்காந்து இருப்பாங்க. ஒரு அம்மா இல்லை 3-4 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வேற வரும். அது வேற. என்னன்னா இந்த பூ கட்டி அதை வித்து ஒரு குடும்பத்தையே ரன் பண்ணவங்க அவங்க. இந்த பூ கட்டுறதை வச்சு ஒரு குடும்பமே ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நம்பி வந்து அவங்க பசங்க படிப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. இதுல என்னன்னா கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்ளுன்னுவாங்க. பூ கட்டுறதும் ஒரு கைத்தொழில் தான். அதை வச்சு கூட பழச்சிக்கலாம். நாளைக்கு நம்ம வீட்டுல வேலையெல்லாம் கூட பூ கட்ட போனா கூட பழச்சிக்கலாம். இப்பெல்லாம் வந்து எவ்வளவு ஜென்ஸ் வந்து பூ கட்டுறாங்க தெரியுமா? கடையில மாலை எல்லாமே இப்பெல்லாம் வந்து ஜென்ஸுங்க கடை வச்சு நிறைய பேர் நடத்துறாங்க. அப்பயுமே லேடிஸ் வந்து பண்ணுவாங்க, ஜென்ஸும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இதை ப்ரொஃபஷனலா எடுத்து பண்றாங்கன்ற பூ கட்டுறது. இப்பெல்லாம் நிறைய வந்துச்சு. பாதாம் வைக்கிறாங்க, பிஸ்தா வைக்கிறாங்க, பூ கட்டுறதுல, மாலை கட்டுறதுல 500 ரூபா தாளை உள்ள வைக்கிறாங்க. அதுதான் வாங்கிட்டேன் நானே, என்ன பண்றது தெரியல. சரி, சீக்கிரமா கட்டு. சரியா? கட்டிட்டு இதை வச்சுருந்தா அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும் பையனுக்கு.